தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்குதுங்க. பாக்கியாதிபதி அப்படியே 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து குருவும் சூரியனும் சேர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய சூப்பரான வாரம் இந்த வாரங்க. சந்திராஷ்டமம் இந்த வாரம் கிடையாது. வாரத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்களில் சந்திரனும் நம்முடைய ராசியிலே உட்கார்றாரு. குருச்சந்திர யோகம் அற்புதமாக ராசிக்கு கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதாவது குடும்ப வாழ்க்கையில இதுவரைக்கும் சிறப்பான ஒரு எதுவுமே நல்லது நடக்காதவங்க, புருஷன் முன்னாடி தகராறு இருக்கிறவங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு போயிருக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் திரும்ப வந்து ஒரு ஒன்றாக இணையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. உறவுகள் கை கொடுக்கும், நட்புகள் கை கொடுக்கும். இதுவரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருடமாக எதில் அதிகமாக டிஸ்டர்ப், தொல்லைகள் போன்றவைகளை அடைந்து கொண்டிருந்தீர்களோ அந்த டிஸ்டர்ப், கடன் இருக்கிறது, நோய் இருக்கிறது, எதிர்ப்புகள் இருக்கிறது, எல்லாத்தையுமே இப்போது விலக்கி வைக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக வந்துருச்சு. 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில ராகு இருக்கிறது. வேற மாதிரியான, அதாவது அந்நிய இன மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. ஆகவே தனுசிற்கு சோதனைகள் தீர்ந்துவிட்ட நல்ல வாரம் இந்த வாரம்.